என்பது நம் உடலில் உள்ள நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது. ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆரை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நீண்ட காம்புடன் வளர்ந்து 4 இலைகளாக பிரிந்து இருக்கக்கூடிய செடிக்கு தான் ஆரை செடி அப்படின்னு பேர். பொதுவாக இந்த தாவரத்துடைய முழு பகுதி, அதோடைய இலைகள், காம்பு, வேர் இவை அனைத்துமே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய வழக்கம் நம்மிடையே உண்டு. இந்த ஆரை செடியை பொறுத்தவரையிலும் பாரம்பரிய மருத்துவத்தில் பகுமூத்திரம் அல்லது இரத்த மூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். இந்த பகுமூத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு உபாதை இருக்கும். சரி, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எந்த விதமான மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தாலும் அதற்கு எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். இந்த பகுமூத்திரம் ஏற்படுபவர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். பொதுவாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கும். இரவு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து நிச்சயமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். பகல் நேரங்களிலும் கூட பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்திற்கு ஒரு முறையேனும் சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற அந்த தொந்தரவுடன் கூடி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தும்மும் போது, இருமும் போது சிறுநீர் கசிவு ஏற்படுகின்ற தொந்தரவு இருக்கும். இதற்கு ஆரை செடி ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. ஆரை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை அல்லது முழு ஆரை செடியை நன்றாக அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கக்கூடிய ஒரு கல்கமாக செய்து அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பும் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது எவ்வளவு நாள்பட்ட அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தொந்தரவாக இருந்தாலும் அது மறைந்து போகிறதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது இரத்த மூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக மது அருந்தக்கூடியவர்கள், அதிக உடல் எடையை கொண்டிருப்பவர்கள், அதிக மன அழுத்தத்துடன் கூடியிருப்பவர்கள், நீண்ட காலம் நீரிழிவு நோய்க்கான அல்லது இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகளை உட்கொள்பவர்கள், வலி மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சிறுநீர் கழிக்கும்போது அதோடு கூடி சிறிதளவு இரத்தமும் கலந்து போகின்ற ஒரு சூழல் இருக்கும். இதற்கும் நமக்கு வழக்கமாக செய்யக்கூடிய சிறுநீர் பரிசோதனை, அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் குழாய்களை ஸ்கேன் செய்கின்ற பரிசோதனை, எதை செய்து பார்த்தாலும் அந்த இடங்களில் என்ன காரணத்தினால இரத்த கசிவு ஏற்படுகிறது அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட இந்த ஆரை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. குழந்தைகளாக இருந்தால் 2 கிராம் அளவுக்கு ஆரை செடியுடைய முழு தாவரத்தை எடுத்து நன்றாக அரைத்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு கொடுக்கலாம். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தார்களேனால் 8 கிராம் அளவுக்கு 2 வேளையாக அதை பிரித்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு தொடர்ந்து கொடுக்கும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே காரணமில்லாமல் ஏற்படுகின்ற அந்த உதிரப்போக்கு முழுமையாக மறைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அதிகமாக ஏற்படுகின்ற சிறுநீர் போக்கையும் சரி, அதிகமாக காரணமில்லாமல் ஏற்படுகின்ற சிறுநீரில் இரத்தம் கலந்து வெளியேறுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவை இரண்டையுமே நீக்குகின்ற சக்தி ஆரை செடிக்கு உண்டு. ஆரையுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கின்ற தேவையற்ற கொழுப்புகளை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத ஒரு மருத்துவ நிறுவனத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகள், நல்ல உறக்கம், அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய நல்லது மற்றும் கெட்டது செய்யக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதம் மிக அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு தேவையற்று இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விகிதங்களை குறைப்பதற்கு ஆரை செடி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. ஆரை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 2 கிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை வேகமாக குறைந்து மறைந்து போகிறதை கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆரை செடி உடலில் இருக்கக்கூடிய
கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட காரணிகளை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க உணவு உண்ட உடனேயே வாந்தி எடுக்கின்ற ஒரு சூழல் இருக்கும். அவர்களுடைய ஜீரண மண்டலம் முழுமையாக சரியாகாத ஒரு சூழல் இருப்பதை நிறைய குழந்தைகளிடையே நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா 2 சொட்டு ஆரை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, தேன் ஒரு 10 சொட்டு அளவுக்கு கலந்து காலை எழுந்தவுடன் அந்த குழந்தைகளுடைய பகுதிகளில் அதை தடவி விட வேண்டும். அப்போ பார்த்திங்கன்னா அது வயிற்றுக்குள் சென்று அவர்களுடைய செரிமான சக்தியை நன்றாக கூட்டுகிறது. அவர்கள் உணவு உண்டவுடனேயே ஏற்படுகின்ற ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம், அந்த ஆக்ஷனை குறைக்க உதவுகிறது. அதே நேரம் உணவு உண்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலில் சேருவதற்கும், மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த அலை இயக்கத்தினால அந்த குடலுடைய இயக்கம் நன்றாக மாறும்போது தான் அந்த குழந்தைகளுக்கு வலி இல்லாமல் மலம் கழிப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கும். இவை அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா ஆரை செடி ஒரு மிக முக்கியமான மருந்து. ஆரை செடி அதே போல் நாவில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகளை நன்றாக தூண்டக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். நாவில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு மருந்துகளுடைய தாக்கத்தினாலோ அல்லது வயதாகின்ற தாக்கத்தினாலோ அல்லது நோயுடைய தாக்கத்தினாலோ பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அல்லது சில நேரங்களில் நிரந்தரமாகவே பார்த்திங்கன்னா சுவை அரும்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடும். சாப்பிடக்கூடிய உணவு அவர்களுக்கு பிடிக்காமல் போகக்கூடிய ஒரு நோயாக அது இருக்கிறது. அனோராக்சியா அப்படிங்கிறது பெயர். நிறைய பெண் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உணவு கட்டுப்பாடுகள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சத்துள்ள உணவுகளை தவிர்க்கும் போது அவங்க உடல் எடை மிக அதிகமாக குறைந்து அதனாலேயே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவர்களுக்கு சுவையின்மை சம்பந்தப்பட்ட நோயாக ஏற்படுகிறது. உணவை பார்த்தாலே அவர்களுக்கு வாந்தி ஆரம்பித்து விடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட ஆரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, சிறிதளவு தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது எவ்வளவு நாள்பட்ட சுவையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட உணவின் மேல் நாட்டமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை வேகமாக குறைவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா 16லிருந்து 25 வயதுக்குட்பட்ட வேலைக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள், பெரும்பாலான குழந்தைகள் பார்த்திங்கன்னா உணவின் மேல் நாட்டமில்லாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறை தினசரி ஒரே ஒரு தேக்கரண்டி தேனில் கலந்து கொடுத்தாலே உணவின் மேல் நாட்டம் ஏற்படுவதையும் சத்துள்ள உணவுகள் உண்பதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, ஆரை செடியை பொறுத்தவரையிலும் பகுமூத்திரம் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும், இரத்த மூத்திரம் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும், பசியின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னதாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு சமமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகில் வறுமை என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று, பட்டினி என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று. இயற்கையில் ஒரு மனிதன் கூட பட்டினி கிடப்பதற்கு எந்த அவசியமும் கிடையாது. அந்த அளவிற்கு இயற்கை எண்ணற்ற செல்வங்களை தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. பசிப்பினியால் ஒரு மனிதன் வாடுகிறான் என்பது உண்மையில் இயற்கைக்கு விரோதமானது, மனித நீதிக்கு எதிரானது மட்டுமல்ல, அது இயற்கை நீதிக்கே எதிரானது என்று சொல்லலாம். ஆனால் மனிதர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வர்க்க பிரிவினைகள் அல்லது மக்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடைமை சார்ந்த வேற்றுமைகள், நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்புகள், நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், உற்பத்தி முறைமைகள், விநியோக முறைகள், இது எல்லாமே சமூகத்தில் எப்போதும் பசிப்பினியால் வாடக்கூடிய ஒரு பெரும் பிரிவினரை வைத்து கொண்டே இருக்கிறது. பட்டினியால் வாடக்கூடிய ஒரு பெரும் பிரிவினரை வைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் ஏன் பட்டினி கிடக்க வேண்டும் என்பதற்கு நியாயமான எந்த காரணத்தையும் நாம் உலகில் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா காரணங்களுமே அபத்தமானவை, எல்லா காரணங்களுமே அர்த்தமற்றவை. மனிதர்களால் திட்டமிட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கொடுமைதான் இந்த பசிப்பினி என்பது. ஒருபுறம் மனிதர்களுக்கு தேவையான உணவு, மனிதர்களுக்கு தேவையான
செல்வம் இது ஏராளமாக ஒரு சிலரிடம் குவிந்திருக்கிறது. வேறு பலரிடம் எதுவுமே இருப்பது கிடையாது. அவர்களிடமிருந்து எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதன் உணவின்றி வாடுவது என்பது, உணவிற்காக இறந்து நிற்பது என்பது மனிதகுலம் இதுவரைக்கும் அடைந்த அத்தனை நாகரிக வளர்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் கேலிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எதற்காக மனிதர்கள் அப்படி இருக்க வேண்டும்? எதற்காக மனிதர்கள் பட்டினி கிடக்க வேண்டும்? இதை மாற்றவே முடியாதா? இதை அரசுகள் தான் மாற்ற முடியுமா? மக்களால் இதை மாற்ற முடியாதா? மக்கள் இதில் செய்யக்கூடியது எதுவுமே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. மக்களுடைய பசிப்பினியை போக்க முடியும். சமூகத்திற்கு அதற்கான ஒரு வலிமை இருக்கிறது. அரசுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன செய்வது என்பது யாருக்குமே தெரியவில்லை. உதாரணமாக, உங்களிடம் கூடுதலாக ஒரு உணவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உணவை யாருக்காவது தர விரும்புகிறீர்கள். ஆனால் ஒரு பசித்த மனிதன் எங்கே இருக்கிறான் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய நேரம் அந்த உணவுப் பொருட்களை நீங்கள் குப்பையில் கொட்டி விடுகிறீர்கள். இதுதான் நடக்கிறது. இன்னொரு புறம், நமக்கு யாராவது உணவு தர மாட்டார்களா என்று மிகப்பெரிய அளவிற்கான ஒரு ஏக்கத்துடன் தவிப்புடன் காத்திருக்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஒருபுறம் கொடுக்கக்கூடிய மனமும் கொடுப்பதற்கான உணவுப் பொருட்களும் வைத்திருக்கக்கூடியவர்கள், இன்னொரு புறம் உணவு கிடைக்காதா என்று தவிக்கக்கூடியவர்கள். இந்த இடைவெளியை எப்படி இட்டு நிரப்புவது? இப்படி கொடுக்கக்கூடியவர்களுக்கும் தேவைகள் உள்ளவர்களுக்கும் இடையே உள்ள இந்த இடைவெளியை யார் நிரப்பப் போகிறார்கள்? அதற்கான ஒரு அமைப்பு வேண்டாமா? அதற்கான ஒரு சிஸ்டம் அது வேண்டாமா? நிச்சயமாக வேண்டும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்மால் உருவாக்க முடியும். அப்படி ஒன்றை நம்முடைய நாட்டிலேயே ஒருவர் உருவாக்கி இருக்கிறார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர், யூசுப் முகாட்டி என்ற ஒரு இளைஞர். அவர் ஒரு வங்கியை தொடங்கினார். வங்கி என்றால் பொதுவாக பண பரிவர்த்தனைக்கான வங்கிகளைத்தான் நமக்கு தெரியும். ஆனால் இது பணப்பரிவர்த்தனைக்காக அல்ல, பரிவர்த்தனைக்காக, உணவு பரிவர்த்தனைக்கான ஒரு வங்கி. யூசுப் முகாட்டி என்கிற அந்த இளைஞர் என்ன வங்கியை தொடங்கினார் என்றால், ரொட்டி வங்கி ஒன்றை தொடங்கினார். ரொட்டி வங்கி என்றால் என்ன? உணவு தேவைப்படுகிறவர்களுக்கும் உணவை அளிக்க விரும்புகிறவர்களுக்கும் இடையிலான ஒரு இடை நிறுவனம் தான் இந்த ரொட்டி வங்கி. இதை அவர் என்ன செய்தார் என்றால், முதலில் இந்த ரொட்டி வங்கியில் 250 உறுப்பினர்களை சேர்த்தார். இந்த உறுப்பினர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஒரு அடையாள எண் வழங்கப்படும். அதோடு அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு தருவதற்கான ஒரு பை ஒன்று தரப்படும். அந்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு விதிமுறை என்றால், அவர்கள் புதிதாக செய்த 2 ரொட்டிகளையும் கொஞ்சம் குழம்பையும், அவர்கள் வீட்டில் செய்யக்கூடிய, அவர்கள் சாப்பாட்டிற்காக செய்யக்கூடிய அந்த உணவையும் கொண்டு வந்து இந்த ரொட்டி வங்கியில் கொடுக்க வேண்டும். அந்த ரொட்டிகளை, அந்த குழம்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அவர்கள் உணவு தேவைப்படுகிற ஏழை மக்களுக்கு கொடுப்பார்கள். அந்த இடத்தில் வந்து மக்கள் வாங்கி செல்லலாம் என்பதுதான் அந்த ஏற்பாடு. இது துவங்கிய உடனேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது அங்கு பெற்றிருக்கிறது. அவுரங்காபாத்தில் தொடங்கப்பட்ட அந்த முயற்சி மக்களிடம் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. துவங்கப்பட்ட சில நாட்களிலேயே இந்த வங்கியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 25% அதிகரித்திருக்கிறது. அங்கே ஒரு நாளைக்கு அந்த வங்கியில் வந்து 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் உணவுகளை பெற்றுச் செல்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு முயற்சி! நாம் இதற்காக அதிகமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நாம் சமைக்கிற உணவில் மீதப்படுகிற உணர்வை, அல்லது இன்னொரு மனிதனுக்காக சேர்த்து நாம் சமைக்கிற உணவை, நான் அப்படித்தான் அதை சொல்ல விரும்புகிறேன். நம் வீட்டில் இல்லாத ஒரு விருந்தாளிக்காக நாம் சேர்த்து சமைப்பது, நம் வீட்டில் இல்லாத ஒரு உறுப்பினருக்காக, சமூகத்தில் எங்கோ பசியால் வாடுகிற ஒரு உறுப்பினருக்காக நாம் சேர்த்து சமைப்பது, இதுதான் அதனுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தின்படி அங்கு கொடுக்கப்படுகிற உணவுகள் உணவு தேவைப்படுகிறவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் தான் அந்த இளைஞர் ஒரு முக்கியமான ஒரு வேறு சில விஷயங்களையும் சொல்கிறார். தனிப்பட்ட நபர்கள் மட்டுமல்ல, திருமணங்களுக்கு சமைக்கப்படுகிற உணவுகள், அந்த உணவுப் பொருள்களில் கணிசமான உணவுப் பொருள்கள் இந்த வங்கியில் கொண்டு வந்து தரப்படுகின்றன, கூடுதலாக சமைக்கப்பட்ட உணவுகள் என்று. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். அதோடு மட்டுமல்ல, அந்த இளைஞர் வேறு சில விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகிறார். உணவகங்கள், நட்சத்திர விடுதிகள், பெரிய மாநாடுகள், கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்கள், விடுதிகள், இப்படி பல இடங்களில் சமைக்கப்படுகிற உணவுகளில் கணிசமான உணவுகள் தினமும் வீணாகி கொண்டிருக்கின்றன.
உண்மையில் இந்த நாட்டில் வீணாக்கப்படுகிற உணவுகளை முறையாக மற்றவர்களுக்கு கொடுத்தாலே மிகப்பெரிய அளவிற்கான பசிப்பினியை நம்மால் போக்கிவிட முடியும். அவர் சொல்கிறார், இவர்களெல்லாம் தங்களுடைய உணவுப் பொருட்களை தர முன்வந்தால், புதிதாக சமைக்கப்பட்ட நல்ல உணவுகளை தர முன்வந்தால், நாங்கள் அதை ஃப்ரீசரில் வைத்து குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து பிறகு அவற்றை நாங்கள் தேவைப்படுகிற மக்களுக்கு கொடுப்போம் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு சிறந்த முயற்சி! ஒவ்வொரு ஊரிலும் நாம் இப்படி ஒன்றை தொடங்கலாமே. இதில் யாருக்கும் எந்த விதமான இழப்பும் இல்லை, யாருக்கும் எந்த விதமான அதீத பிரயாசையும் இல்லை. உணவை கொண்டு வந்து தருகிற உணவை அங்கு இருப்பவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் என்கிற அதிகார படிநிலைகள் இல்லை, மனோரீதியான வருத்தங்கள் இல்லை. இதை ஏன் நாம் செய்ய முன்வரக்கூடாது? இது ஒரு சிறந்த முயற்சி, இது ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம். எத்தனையோ விதமான அமைப்புகள் இங்கு செயல்படுகின்றன, எத்தனையோ விதமான இளைஞர்கள். இன்றைக்கு நாம் பார்த்தோம், சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பேரிடர் வந்தபோது எத்தனை இளைஞர்கள் முன்வந்து அவர்கள் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்க முன்வந்தார்கள் என்று. அந்த ஒரு வாரத்தோடு நம்முடைய கடமைகள் முடிந்து போய்விடவில்லை. இதுபோன்ற விஷயங்களை இளைஞர்கள் சிலர் சேர்ந்து செய்யலாம். அவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை, தங்களுடைய நேரத்தை அதற்காக கொஞ்சம் செலவிடலாம். நாம் ஏன் செய்யக்கூடாது? உண்மையில் நாம் எத்தனையோ விதமான விஷயங்களுக்காக நாம் மற்றவர்களுடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நாமே செய்யக்கூடிய, நாமே பசிப்பினி தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு இல்லையா இந்த ரொட்டி வங்கி என்பது, இந்த உணவு வங்கி என்பது? நாடு முழுக்க உணவு வங்கிகளை தொடங்குவோம். நமக்கு நாமே என்று மக்கள் நமக்கு நாமே உதவிக்கொள்வோம். அதுதான் எதிர்காலத்தில் ஒரு நீதிமிக்க ஒரு சமூகத்தை, பசிப்பினியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் வல்லுநர்கள் ஒரு துறையிலிருந்து பல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் எந்த துறையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் உளவியல் நிபுணர் டாக்டர் ஜி.வி. குமார். ஒரு உளவியல் நிபுணராக இன்னைக்கு பிரச்சனைகள் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் என்ன மாதிரியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதிலிருந்து நம்ம வீண்டு வரணும்னா என்ன பண்ணணும், மழை வெள்ளம் பாதிப்புக்கு மக்கள் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கான தீர்வு என்ன, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு உளவியல் நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சதில், மக்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக சார். ஒரு உளவியல் நிபுணராக, மருத்துவராக உங்களோட பணியை தொடங்கி ஒரு இன்னைக்கு ஓய்வு பெற்றிருக்கீங்க அப்படின்ற போது பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு உங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. அவர்களுக்கான தீர்வு அப்படின்னு வரும்போது இது உண்மையிலேயே ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு துறைன்னு தான் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வயதினருக்கு தான் ஒரு மனதளவில் பெரிய பாதிப்புகள் இருக்கும், சுமைகள் இருக்கும், பொறுப்பு இப்படின்னு நம்ம பேசுறதை தாண்டி இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து வயதான முதியவர்கள் வரை எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மன அழுத்தத்தோடையே நம்ம பயணிக்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கிறோம். ஏன் இந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுது? அப்படிதான் இருந்து இதோட தான் நம்ம வாழணும் அப்படிங்கும் போது இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகளை நாம கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? இது ஒவ்வொரு நிலையிலையும் பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பணிக்கு நம்ம போறோம்னா நம்ம பணியாற்ற அந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். பெற்றோர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்கன்னு பிரித்து பார்க்கும்போது இன்னைக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மழை வெள்ளம் அப்படின்றது சென்னை மக்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் பூஜ்ஜியத்திலிருந்து வாழ்க்கையை தொடங்குற மக்கள் இன்னைக்கு அதிகம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து அதிலிருந்து மீண்டு வந்தால் தான் மற்ற நிலைக்கே அவங்க போக முடியும். அப்படின்னும் போது ஒரு உளவியல் நிபுணராக உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது சார். இதை சார்ந்த எல்லா விஷயங்களையும் எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும். முதல்ல நம்ம வந்து வாழ்க்கை அப்படின்றது சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாலும் இந்த 25 வயது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்போது லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர் அப்படின்ற ஒரு நேரத்தில் ஒரு நிறுவனத்தில் போய் நம்ம பணியாற்றும் போது அங்கே இருக்கிற சூழலுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா நிறைய ப்ரெஷர்ஸ் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது அங்கே நிறைய தடைகள் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் நிறைய இளைஞர்கள் விபரீதமான முடிவுகளுக்கும் போகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் ஏற்படுது? இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் சார்? பணின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று,
எனக்கு பிடித்தமான வேலைகளை நான் தேடிக்கொண்டு என்னை நான் அதனோடு சார்ந்து கொள்வது என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கிடைத்த வேலையை நான் இருந்து அதிலிருந்து நான் எப்படி நிலைநிறுத்திக்கிட்டு என்னையும் நிலைநிறுத்தி என்னை சார்ந்து நிலைநிறுத்துறது அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இல்லை பிடித்தமான வேலைகள் அப்படின்னு வரும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை எந்த விஷயங்கள் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெளிப்படுத்திக்க மாட்டேங்காங்க. ஏன்னா அது அவங்களா விரும்பி எடுத்துக்கிட்டதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் இல்லை குறிப்பிட்ட ஆட்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான தீர்வுகளை எடுத்துக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. இந்த கிடைத்த வேலையை வைத்துக்கொண்டு என்பது வேறு வழி இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, அது குடும்ப சூழ்நிலையோ இல்லை படித்த நிலைமையோ இல்லை ஏதாவது ஒரு காரணம் கிடக்குனால இக்கட்டான சூழ்நிலை அந்த வேலையை எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களால நிறைய விஷயங்கள் வந்து சமாளிக்க முடியாமல் இருக்கிறதுனால அவர்களும் ஒரு சில இடங்களை வந்து வெளிப்படுத்தி ஆகணும். இந்த 2 பேருக்குமே இது இருக்குது. இது போக என்ன வேணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் அப்படிங்கும்போது எப்பவுமே வந்து டாப் லெவல் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, சூப்பர்வைசர் லெவல் இருப்பாங்க, ஆப்ரேட்டர் லெவல் இருப்பாங்க. இந்த 3 பேருக்கு மட்டும் இல்லாமல் பாஸு, சபார்டினேட்டு, கலீக்குன்னு இருப்பாங்க. அது போக நிறுவனங்கள் வந்ததுக்கப்புறம் இன்டர்னல் கஸ்டமர், எக்ஸ்டர்னல் கஸ்டமர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணி டீமாக ஒரு குழுவோடு சேருவதற்கு என்னை நான் ஆட்பிடித்துக் கொள்ளவில்லை என்றால் எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். ஸோ என்னை ஆட்படுத்திக் கொள்வது எப்படி அப்படிங்கிறது என்னென்னா 2 வகை இருக்குது. ஒன்று, அவங்க படித்த கல்லூரிகளோ இல்லை பள்ளிகளிலேயோ இல்லை அவர்கள் வந்து அந்த வேலை தேடும் நேரத்திலேயோ அவங்கள தயார்படுத்திக்கொண்டான ஒரு பயிற்சிகளை முன்னாலே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு ஒரு 40% வந்து அவர்களுக்கு வந்து குறைவாக இருக்கும். இதுக்கு அவங்கள தானே ஆட்படுத்திக் கொள்ளவில்லை, அவங்களுடைய பள்ளியோ கல்லூரிகளோ அவங்கள ப்ரிப்பேர் பண்ண தயார் நிலைக்கு கொண்டு வரலை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான். பட் பொதுவாகவே என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க கான்செப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பேசிக்கான விஷயங்கள் இவங்களுடைய தேவையானது 3 தான். வேலை பொறுத்த வரைக்கும் 3 C அப்படிம்பாங்க. ஒன்று வந்து காம்படிஷன் இருக்க தான் செய்யுது, எந்த ஃபீல்டில் காம்படிஷன் இல்லை. 2வது காம்பிடென்சி, உங்களுக்கு அந்த வேலைக்கு தேவையான தனிப்பட்ட தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் ஒன்று உருவாக்கணும், இல்லை உங்களை அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படணும். இது 2 விஷயங்கள். இன்னொன்று கன்சிஸ்டன்சி, எந்த ஒரு விஷயத்தை யார் சொல்லிக் கொடுத்தாலும் சரி அது நிலையானதாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய தன்மையோடு நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் உண்டு. இந்த 3 C தான் உளவியல் ரீதியில் ஒரு ஆளை வந்து வேலைக்கு பணி பண்ணும்பொழுது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அது வந்து ஈவன் அது யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கலாம், இல்லை பேங்க் எக்ஸாம் இருக்கலாம், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது 3 P கொடுக்குறோம். ஒன்று பிளானிங், இன்னொன்று ப்ரிப்பரேஷன், இன்னொன்று ப்ரெசன்டேஷன். இந்த 3 Pயும் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் உளவியல் ரீதியாக. ஸோ இதில் வந்து என்ன வேணும், பேசிக்கான விஷயங்கள் என்னென்னா தெரிந்த விஷயங்களை தெளிவாக உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா, முடியாது. அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து யாருக்காக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவங்கள போய் ரீச் ஆகுதா இல்லையா. இந்த 2 இடத்துல நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70% யூ ஆர் கிராசிங் தி காம்படிஷன் அப்படிங்கிற தான். ஸோ இதுக்கு தனியாக எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்முடைய ஊரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 வகையான பர்சனாலிட்டி இருக்கிறாங்க. ஒன்று வந்து வெளிப்படையான ஆட்கள் 20%. இவங்களுக்கு ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா வேர்ட் அப்படிம்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்த வந்து ஜாலியாக வச்சுக்குவாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோரும் அணைச்சி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. தே ஆர் கால்ட் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், வெளிப்படையான ஆட்கள். இன்னொரு 20% இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரோவேர்ட்ஸ் உட்பட அனாவசியமாக பேச்சே கிடையாது, தான் உண்டு தான் வேலை உண்டு போய்கிட்டே இருப்பாங்க. இன்பிட்வீன் இருக்கிறாங்க 60%. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஆம்பிவேர்ட்ஸ். இவங்க எப்படி இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவர்ட் டீமோடு சேர்ந்தாச்சுன்னு அவங்களாவே மாறிடுவாங்க, இன்ட்ரோவர்ட் டீமில் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களாவே மாறிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட தீர்வுகள். இதில் எங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், நீங்கள் என்ன பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சாச்சு அப்படின்னா நீங்கள் யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த டீமுக்கு வந்து சரியாக ஃபிட்டாக இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எப்பவுமே ஒரு வெளிப்படையான ஆட்களாக ஜென்ரல் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் ஒரு வெளிப்படையான ஆளாக இருந்தால் இந்த 3 வகையான பர்சனாலிட்டி ஆளுமை கூறுகளில் யாருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வெளிப்படையான ஆள் ஒரு வெளிப்படையான ஆளுக்கு தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இல்லை ஒரு வெளிப்படையான ஆம்பிவேட் இருப்பாங்க. கிடையவே கிடையாது. இயற்கை நம்ம சொல்லிக் கொடுத்தது நிறைய விஷயங்கள். ஆப்போசிட் போல்ஸ் கெட்ஸ் அட்ராக்டட், எப்பவுமே எதிர் வினைகள். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருந்தால் ஒரு இன்ட்ராவர்ட் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்க முடியும். நீங்கள் சொல்கிறது வந்து புதுமையாக அவன் கேட்குற மாதிரி அப்படின்னு கேட்டால் தான் அவனை கிட்ட வச்சுக்குவோம். ஒரு நல்ல படிக்கிற பையன் இன்னொரு நல்ல படிக்கிற கிட்ட வச்சுக்க மாட்டான். ஒரு நல்ல அழகாக இருக்க பொண்ணு இன்னொரு அழகாக பொண்ணு கிட்ட சேர்த்துக்காது.
ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பர்சனாலிட்டி அப்படிங்கும்போதுனா நீங்கள் எந்த டீமில் போய் இருக்கணும். நீங்கள் ஒரு பாஸாக போக போகிறீங்க அப்படின்னா உங்கள் கீழே 5 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 5 பேர் எப்படி நீங்கள் போடணும் அப்படின்னா டீம் பிடிக்கணும்னா we always insist எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் சைக்காலஜி என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா வேறெவர் யூ கோ யூ ஹேவ் டு ஃபார்ம் அ செல்ஃப் மேனேஜ்டு டீம் அப்படின்னு கொண்டு போகும். உங்கள் டீமை உங்கள் கீழே இருக்க டீமை நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் வேலை வந்து சிறப்பாக நடக்கும். அதுக்கு உண்டானமாக உங்கள் டீமை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் இவங்க என்ன சொல்ல எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இருக்கிற 5 டீமில் 2 இன்ட்ரோவர்ட் உட்படையான ஆட்களை போடுங்க, 2 ஆம்பிவேர்ட்டை போடுங்க, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டை போட்டுட்டிங்கன்னா அந்த டீம்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரவே வராது. இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த டீமில் 2 எக்ஸ்ட்ரோவர்ட்டை போட்டுட்டிங்கன்னா எவ்ரி மினிட் அங்கே ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து எஸ்ஏஎன்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான திறமைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி அதுக்கு என்ன வேணும், முதல்ல உங்களுடைய பர்சனாலிட்டி தெரிஞ்சிருக்கணும், உங்கள் டீமுடைய பர்சனாலிட்டி தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள் இது எக்ஸ்ட்ராவர்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயங்கள். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது டீம் பிரிப்பது மட்டுமே பர்சனாலிட்டி தேவையில்லை, குணாதிசயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியே பர்சனாலிட்டி தெரிஞ்ச அவசியம் இல்லை. வேறு எதுக்கு டாக்டர் பயன்படும் அப்படின்னு எனக்கு என்ன பேர் கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து எந்த வேலைக்கு லாய்க்கு நான் சொல்லிடுவேன். எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருந்தால் மார்க்கெட்டிங்கில் சூப்பரான ஆள், எப்படியாப்பட்ட பொருளையும் அண்டை புழு ஆகாச புழு புள்ளியாக விற்றுப்பட்டு வந்துடுவாங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. இதில் இன்ட்ரோவர்ட் லாய்க் கிடையாது. இன்ட்ரோவர்ட் எதுக்கு அப்போ இன்ட்ரோவர்ட் எதுக்குமே லாய்க் இல்லையா டாக்டர்னா எல்லா பர்சனாலிட்டியுமே எல்லா வேலைக்கும் தேவை ஆர்கனைசேஷன் நிறுவனங்களில். இன்ட்ரோவர்ட் எதுக்கு தேவை அப்படின்னா ஒரு R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ஒரு குவாலிட்டி அண்ட் கண்ட்ரோல், அங்கே ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாம் இன்ட்ரோவர்ட்டை மாதிரி பெஸ்ட் அப்படின்றது யாருமே கிடையாது. இதில் நம்ம மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை வந்துடும். இப்போ இன்ட்ரோவர்ட் கூட மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா நம்ம கம்பெனி பொருள் 2 விற்றுட்டு உங்களுக்கு கம்பெனி திருப்பி வந்துடும். எக்ஸ்ட்ராவோட கூட இங்கே போட்டு நம்ம கம்பெனி சீக்கிரட்டெல்லாம் வெளியே போயிடும். சரி இந்த ஆம்பியோட எதுக்கு சார், நடுப்படையான நாள் யார் எதுக்கு லாய்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கஸ்டமர் கிளைண்ட்டு கம்ப்ளைண்ட்டோட வந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து PR வந்து பெஸ்ட்டு பப்ளிக் ரிலேஷனில். இவங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர்கிட்ட விட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட்டோட அந்த கஸ்டமர்கிட்ட போட்டிங்கன்னா அழகாக பேசி தேனாக பேசி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரிங்கண்ணே நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணாதிசயம். நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் யார் கூட நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும், நீங்கள் எந்த வேலைக்கு லாய்க்கு இப்படிங்கிற விஷயங்கள் வந்துடும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்க என்ன பண்ணுறோன்னா கோல் செட்டிங் க்ரியேட் பண்ணுறோம். பொதுவாக இந்த உளவியல் ரீதியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்ல 3 வகையான கோல் செட்டிங் என்ன வேணும். ஒன்று ஷார்ட் டைம், ஒன்று லாங் டைம், லைஃப் டைம் அப்படின்னு நான் சேர்த்துருக்கிறேன். ஷார்ட் டைம்னா இப்போ 2016 2018 என்னவாகணும், லாங் டைம்னா 2020 என்னவாகணும், லைஃப் டைம்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் டிக்கெட் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரெடியாக இருக்கும். அதை நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். நிறைய நிறுவனங்களில் கார்பரேட்டில் ட்ரைனிங் நடத்தும் பொழுது ப்ரீ ரிட்டைர்மெண்ட் கவுன்சிலிங் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அது நடத்துகிறோம் அப்படின்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களை நீங்கள் தயாரிப்பிக்கிறீங்க. நிறைய நண்பர்களுக்கு கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், இப்போ 57 ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களை எப்போ நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்கன்னா ஒரு 55 வயசு ரெடியான எல்லாருக்கும் டாக்டர் இல்லை 56 அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு நீங்கள் சேர்ந்தீங்களோ அன்றைக்கே நிறுவனத்தை தெரிஞ்சு போச்சு, தந்தி உங்களை வெளியே போகிறாங்க தெரிஞ்சு போச்சு, அன்னையிலேருந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டா தான் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயம். இந்த மாதிரி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் வேலை, இந்த வேலை கிடைச்சது மட்டுமே இல்லை, அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது போக நமக்கு பிடித்தமான பாஸ் வரணும், பாஸ் நம்ம குறையே சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நிறைய இடத்துல இருக்குது. அடிக்கடி நாங்களாம் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவோம் 2 விதிமுறை தான் உங்களுடைய முதலாளியை உங்கள் பாஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ரூல் நம்பர் 1 வந்து பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். தாங்கவே முடியல டாக்டர் அப்படின்னு என்ன பண்ணுறது, ரொம்ப குறைச்சல் அதிகமாக இருக்குன்னா கோ டு ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 என்னென்னா ரெஃபர் ரூல் நம்பர் 1. இவ்வளோ தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மேலே வந்து உட்காந்துருக்காருன்னா அவர் பை வெர்ச்சி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை பை வெர்ச்சி ஆஃப் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், ஏதாவது நேரம் வந்து மேலே வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு உங்களுக்கு பர்சனல் எனிமிட்டி எதுவும் கிடையாது. நிறுவனத்தினுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவருடைய பவரை பயன்படுத்தி உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஒத்துழைப்பை வச்சுக்கிட்டு எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான். அவர் உங்கள் ஒருத்தரை மட்டும் பார்க்கணும் சார். ஸோ இதெல்லாம் வேலை மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த டீமு இதெல்லாம் இருக்குது. இது போக நமக்கு நிறைய பேருடைய வார்த்தை என்னென்னா, அதுவும் எஸ்பெஷலி மெட்ரோ சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு ஆள் சம்பாதிக்கிற பணம் பத்தாது அப்படிங்கும்போது ஒன்று அவங்க ஃபேமிலியில் மற்றவங்க யாராவது ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது, எக்கனாமிக்கலாக ஃபினான்ஸ் வைஸ் கொஞ்சம் அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இதே நண்பர் போய் வெளியே போய் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நேரத்தை திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்காமல் இருக்கணும். அது இல்லாத மக்கள் தான் நிறைய இடத்துல புலம்புவாங்க. கண்டிப்பாக சார். ஸோ இதெல்லாம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சம்மந்தமாக இருக்கக்கூடிய உளவியல் விஷயங்கள். நிச்சயமாக சார். இதை தாண்டி இப்போ மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் 2 வயசில் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க, இன்னும் 1.5 வயசுலேயே ப்ளே ஸ்கூல் க்ரச்சில் கொண்டு போய் விடுறாங்க. அங்கேருந்து 17 ஆண்டுகள் வந்து அவங்க கண்டிப்பாக
பள்ளிப்பருவம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு காலகட்டத்திலையும் அந்த குழந்தையிலேருந்து 17 வயது மாணவர் வரைக்கும் மன அழுத்தம்ன்ற ஒரு விஷயம் அதிகமாக எல்லாரும் பேசுகிறத பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது? இப்போ நீங்கள் நானுமே கூட ஏதாவது வண்டியில் போகும்போது ஒரு பள்ளிக்கூட வாசல் நின்று பார்த்தோன்னு வச்சிங்கன்னா குழந்தைகள் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு போகும். பள்ளிக்கூடத்தில் என்ட்ராகி சிரிச்சுட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸோட. அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் தோணுது, உங்களுக்கு தோணுதான்னு தெரியாது, நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு வேளை இருந்திருக்கலாமோ அப்படிலாம் தோணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இங்கிருந்து பார்க்க நினைக்கிறேன்னா அந்த ஸ்டேஜ் பிரச்சனை இல்லை போட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லா ஸ்டேஜ்லேயும் அவங்கவுங்க லெவலில் பிரச்சனை உண்டு. இப்போ நம்ம போய் அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் டீச்சரும் சரி அம்மாவும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி படித்தான்னு கேட்குறாங்க, படிக்கிறது அவ்வளோ ஈஸியா அப்படி. ஸோ இது நிறைய காலகட்டங்களில் இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பதுங்கிறது வேறு, பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக போச்சு. எல்லா கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு தான் அடிக்கடி வேணும். நல்லா அடிக்கடி சொல்லுவோம், பள்ளிக்கூடங்களில் பேசும்போது அவங்களுடைய சிலபஸ் கமிட்டியில் ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடி மெம்பராக இருக்கும்போது, ஒரு அட்வைசரி போர்டு மெம்பராக இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவேன், எக்ஸாம்லாம் இனிமேல் ஸ்டூடெண்ட் வைக்காதீங்க, பெற்றோருக்கு வச்சுருங்க அப்படிமா. ஏன்னா அவங்க தான் புக்கு தர வச்சுருக்காங்க, எங்கே புள்ளி வரும் எங்கே கம்மா வரும். ஒரு பேரண்ட்டு பையனுடைய மிஸ்ஸை கரெக்ட் பண்ண பேப்பர் எடுத்துகிட்டு போய் புக்கில் இது மாதிரி தான் இருக்குது, பையன் எழுதிக்கிறான், அதே தான் எழுதி நீங்கள் மார்க் குறைச்சி போட்டிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆசிரியர்கள் வந்து பசங்களை சமாளிக்கிறது பெருசு இல்லை, பேரண்ட்ஸை சமாளிக்கிறது, அதுவும் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஸோ இது வந்து நாங்களாம் படிக்கிற காலத்தில் நேராக 1ஆம் கிளாஸ் தான். செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நல்லா கிராமத்தில் படித்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் காதபடி தொட்டால் செலெக்ஷன் உண்டு, அவ்வளோதான் செலெக்ஷன் ப்ராசஸே இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் என்னை ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட வந்தாங்க. எது கூப்பிட வராங்கன்னு கேட்டால் அப்புறம் தான் சொன்னாங்க, கான்வொகேஷன் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. பட்டம் வாங்கின காலம் போய் பட்டம் கொடுக்குற காலம் வந்துருச்சா அப்படிங்கும்போது அந்த பிரின்சிபல் சொல்கிறாங்க, எங்கள் பள்ளிக்கூடங்களில் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீகேஜி கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களாம் எல்கேஜி போகிறவங்களுக்காக பட்டமளிப்பில் அவங்களை கூப்பிட்றோன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பாருங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பெற்றோர் அந்த கரஸ்பாண்ட் கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க பாவம் சின்ன குழந்தைங்களாம் கஷ்டப்படுத்துங்களேன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வேணாம் தான் சொன்னோம் டாக்டர், எங்கள் ஸ்கூல் பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களாம் சொல்லிட்டாங்க, எல்லா ஸ்கூல்லையும் நடத்தும்போது உங்கள் ஸ்கூலில் என்ன கஷ்டம் கேட்டாங்க, அவங்களுக்காக நடத்துகிறோம் அப்படின்னாங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து பெற்றோர் ஆசிரியர் குறை சொல்லுவதும் ஆசிரியர் குறை பெற்றோர் குறை சொல்லுவதும் 2 பேர்லேருந்து பசங்களை குறை சொல்கிறதும் சூழ்நிலைகள் எல்லாம் வந்து இருக்குது. பட் ஆனால் இதில் எல்லாம் அட்டஸ் அவுட் செட் அதெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா, எந்த குழந்தையும் தான் தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக எந்த குழந்தையும் படிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை அவங்க வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஒரு உளவியல் ரீதியாக சொல்ல வரும். அதுக்கு வந்து ஃபேமிலி ப்ரெஷர் எப்படி இருக்குது, அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. எப்போவுமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 30% வந்து குழந்தைகிட்ட இருக்குது, 30% ப்ரைமரி சர்க்கிள் ஆஃப் த ஃபேமிலி, இன்னொரு 30% வந்து அவுட் செகண்டரி சர்க்கிள் டீச்சர் மற்ற எல்லாம், 10% தான் வெளியே வர்றதில்ல. ஸோ இந்த 30% குழந்தை கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க. பட் இந்த 2 பேரும் சேர்ந்து அதை வந்து கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி மேலே வந்து அவங்க உத்வேகம் கொண்டாந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த குழந்தையும் நல்லா. பட் இதில் என்ன ஒரே ஒரு குறை என்னென்னா, மார்க் எடுக்கலன்னா குழந்தை நல்லா படிக்கலை அப்படி, அது கிடையாது. பட் இப்போதைக்கு நமக்கு செலெக்ஷன் அப்படியே போச்சுன்னா 0.1 நீங்கள் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இவர். அதனால் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், இதை போர்டு எக்ஸாம் போகக்கூடிய 10th and +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறோன்னா, நண்பர்களை மேலோட்டமாக நண்பராக நினைக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீ என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டால், அவனை அந்த ஒரு நண்பரை நீங்கள் ஒரு காம்படிட்டராக மட்டும்தான் நினைக்கிற மாதிரி இருந்தால் அது மட்டுமே உங்களால் இந்த ஓட்டத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான். அதில் நிறைய பேருக்கு வந்து மார்க் எடுக்க முடியல, ஞாபக சக்தி எல்லாம் குறைவு, இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் கூட்டும்போது கேள்வி பார்ப்போம். நான் சொல்லுவேன், குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு 1/2 hour to 1 hour ட்ரைனிங் கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லா குழந்தையும் சென்டம் எடுக்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த திறமையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக பெரியவங்களோட இப்போ இருக்க சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப க்ரியேட்டிவ், இன்டெலிஜென்ட், அவங்கள மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கக்கூடிய லெவலு, ஒரு விஷயங்கள் டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே பெரியவர்களை விட சின்னவங்க சூப்பராகவே இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் யூஸ் பண்ணுற வே அண்ட் மெத்தடும் குழந்தை யூஸ் பண்ணுற மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து நிறைய கற்றுக்குறாங்க, டெக்னாலஜி அவங்களுக்கு விஷயம் நிறைய வருது. அதனால் குழந்தைகளை என்னை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களும் சரி மற்றவங்களும் சரி, டோன்ட் ப்ளீஸ் எவர் அண்டர் எஸ்டிமேட் தான் அப்படிங்க தெரிஞ்சிச்சுனாலே இவங்களுக்கு பாதி வகையான ப்ரெஷர் குறைஞ்சிடும். இவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் வேறு. இதில் ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அதே ஸ்கூலில் படித்த உதாரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட் எப்படி வருவாங்கன்னா, சிபிஎஸ்சியிலிருந்து மார்க் வாங்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணால் ஸ்டேட் போர்டு மாற்றுவாங்க 10th அப்புறம் +1 +2க்கு. இதில் இதே பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களுடைய ஸ்டூடெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் மொழியே
வெளியிருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன தான் ஃபஸ்ட் டைம் மார்க் அவங்க ஸ்கூலில் வாங்கியிருந்தாலும் இங்கே வந்து வாங்காததுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது இவங்களுடைய லெவல் குறைய ஆரம்பிக்குது, இவங்களுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே தன்னம்பிக்கை இருந்துச்சு, இல்லாமலாம் இல்லை, இருக்கிறதுனால தான் அவங்க வந்து படித்தாங்க, மார்க் வாங்கினாங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக காமிச்சாங்க. பட் ஸ்டேட் போர்டு வரணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, மாறும் பொழுது பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து பார்ஷியாலிட்டி இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. நான் அடிக்கடி கேட்பேன், பார்ஷியாலிட்டி எங்கே இல்லை? உங்கள் வீடு எடுத்துக்கோங்க, உங்கள் அம்மாவுக்கு அண்ணன் தம்பி 2 பேர், தீபாவளி பொங்கல் காலேருந்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். உங்களுக்கு 2000 நோட்டு கொடுக்குறாங்க, உங்கள் அண்ணனுக்கு 1000 நோட்டு 5 கொடுக்குறாங்க. கண்ணு முன்னால் தெரியுது. அம்மா கூப்பிட்டு கேட்குறோம், அம்மா என்ன சொல்கிறாங்க, உனக்கு வாய் இருக்குது பிழைச்சிக்க விடா, அண்ணன் பாவண்டா அப்படிங்கிறாங்க. இப்போ அம்மா காமிக்கும்போது இது பார்ஷியாலிட்டியாக, இது பாசமாக? இது அம்மாவாக இருக்கிறதுனால, என்னுடைய அம்மாவாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பாசங்கிறோம். இதே என் பாஸோ, என் டீச்சரோ, என் ஃப்ரெண்டோ, என் கல்லீக்கோ, சபார்டினேட்டோ யாரோடது காமிக்கும் பொழுது அப்போ மட்டும் ஏன் கோவம் வருது? இது ஏற்றுக்கக்கூடிய அதையும் ஏற்றுக்கணும் இல்லையா அப்படிங்கிற விஷயம். ஸோ அதனால் என்ன சொல்லுவோம், மக்களை பொறுத்த வரைக்கும் எய்தர் யூ ஹேவ் டு அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் இட் இஸ். அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் உண்டு, இல்லாமலாம் கிடையாது. பட் இந்த லெவலோடு உங்களுக்கு வந்து எங்களெல்லாம் விட நீங்கள் நிறைய பிரச்சனை சமாளிக்கக்கூடிய திறமை கூட இருக்குது. கண்டிப்பாக நினச்சிங்கன்னா உங்களுடைய மதிப்பீட்டில் மதிப்பெண் வாங்குறதுல உங்களுக்கு எந்த விதமான தடை இல்லாமல் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியுங்கிறத குழந்தைகளை பொறுத்தவரை சொல்லக்கூடிய விஷயங்கள். நிச்சயமாக சார். இப்போது சமீபத்திய அந்த மழை வெள்ளம் வந்து சென்னை மக்களோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடுச்சு நம்ம சொல்கிறோம். எல்லாரும் மறுபடியும் புதுசாக தன்னோட வாழ்க்கையை தரணும். ஏன் இந்த நகரமே வந்து இந்த சுற்றுச்சூழலேருந்து மாறி இப்போ புதுசாக தான் மாற்றங்களை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் மக்களோட மனநிலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி மீண்டு வருது? பொதுவாகவே இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலையில் வந்து இதுக்கு வந்து நம்ம சைக்காலஜி சொல்கிற மாதிரி போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் அவங்க கன்சல்டேஷன் வந்துட்டுருக்குறாங்க. இல்லை நிறைய என்ஜிஓக்களுக்கு நாங்கள் போய் அவங்களுக்காக கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டுருக்குறோம். அங்கே அவங்க சந்திக்கிறது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத வகையில் வந்தக்கூடிய விஷயங்களை சமாளிக்க முடியாதனால ஏற்பட்ட விஷயங்களை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் விஷயங்கள். அது வந்து இழப்பாக இருக்கலாம், பொருள் இழப்பாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய சார்ந்தவங்க இழப்பாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க பாதிக்கப்பட்டது நேரில் பார்த்ததாக கூட இருக்கலாம், இல்லை அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி பெரியவங்களை பொறுத்தவரைக்கும் நினைச்சு பெரியவங்களாம் அதோட சமாளிச்சிருப்பாங்க. இந்த குழந்தைகள் நிறைய பேர் வந்து பயந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்களாம், போய்ட்டு என்ஜிஓவில் போய் உட்காந்துட்டு ஒரு ப்ளே தெரப்பி மாதிரி, ஒரு குரூப் தெரப்பி மாதிரி போட்டு அவங்களெல்லாம் ஒரு பழைய நிலைக்கு கொண்டுற மாதிரி. அதே மாதிரி தான் பெரியவர்களுக்கும் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வெளிக்கொண்டுறது மட்டும்தான் எங்கள் உளவியலாளருடைய வேலை. அந்த குழந்தைய தான் அவங்களுக்கு சிரிக்க வைக்கிறதோ, இல்லை ரொம்ப பிரச்சனை இருக்காங்களா அவங்கள நல்லா அழுக வச்சிடணும். ஏதாவது வகையில் வெளிப்பாடு இருக்கணும். இந்த துக்கங்கள் நடந்து முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நடந்து போன விஷயத்தை நீங்களும் நானும் மாற்ற முடியாது. அதுக்கு வந்து இயற்கை சீற்றம் 1000 கைகள் மறைத்து நின்றாலுங்கிற மாதிரி இயற்கை சீற்றத்தை யாராலும் தடுக்கவே முடியாது தான். பட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னா, ஏன் நடந்ததுங்கிற ஆராய்ச்சி விட்டுட்டு, அதான் எங்கள் கவுன்சிலிங்கில் சைக்கோதெரப்பியில் அதை பண்ணுறோம், சப்போர்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்சிச்சுங்க, கரெக்டு தாங்க, நீங்களும் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல, ரைட்டு, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். இதில் ஒரு சில பேர் நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இழப்பு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க அந்த இழப்பு விட்டுட்டு அவங்க இன்னொருத்தர் போகிறவங்கள ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீண்டும் வந்துட்டீங்க, போனதை பற்றி இழப்பு தான், அது யாராக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பொசிஷனாக இருந்தாலும் சரி, இழப்பு தான். பட் அதை விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இனி என்ன பண்ணணும், இல்லை நாம் மற்றவங்களுக்கு எப்படி உதவியாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா மீண்டும் எடுத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கவுன்சிலிங்கில் பேஸ் ஆரம்பிக்கிறது. பட் இந்த பேசிக் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறது முன்னால், சைக்கோ தெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னால், பிஹேவியர் தெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல வெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும், முதல்ல ஃபிசிக்கல் எக்ஸாஷன், ஒரு கேமோ இது மாதிரி அதை போட்டுட்டு, இல்லை அவங்கள வந்து நம்ம வந்து நிறைய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு ஒன்று அழுகையோ இல்லை சிரிப்போ இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொல்ல வர்றோங்கிறதாவது அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் வயிற்று வலி அவங்களுக்கு வந்தால் தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு. பட் நாம் என்ன பண்ணணும், ஆஸ் அ உளவியலாளரோ இல்லை மற்றவர்களோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்குதுங்க. ஒன்று சிம்பத்தி, இன்னொன்று எம்பத்தி. சிம்பத்தினா நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறது. எம்பத்தினா நான் உங்கள் இடத்துல இருந்தால் என்ன ஃபீல் பண்ணணும், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நான் என் இடத்துலேருந்து ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் தான் எம்பத்தி. ஸோ அந்த எம்பத்திட்டிக்கல் ஆட்டிடியூட் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுன்சிலிங் பாட்டில் எல்லாமே அவங்க நம்மளோட வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான். இதில் என்ன கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, இளைய தலைமுறையும் சரி, குழந்தைகளும் சரி, வீட்டில் கூடிய தாய்மார்களும் சரி, கரெக்டு, இந்த வேலைக்கு போனவங்க கொஞ்சம் தப்பிச்சிருக்காங்க. அது போக முதியவர் இருக்காங்க பார்த்தீங்களா,
அவங்க தான் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. அதெல்லாம் ஊரில் சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க, கேஷுவலாக சொல்லுவாங்க, வீடு வாங்குது காடு போகுது அப்படிங்கிற வீடு போகுது காடு வாங்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் தயாராக இருக்கிறாங்க ஜென்ரலாகவே. பட் இது மாதிரி வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாதித்த விஷயத்தை விட நாங்கள் மற்றவங்க பாதிக்கிறத என் கண்மில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் சார் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி நிறைய முதியவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது போக நோயாளிகள் வீட்டில் இவங்களாவது என்னாவது வருதுன்னா எழுந்திரிச்சு நிற்கவா செஞ்சுருப்பாங்க, இல்லை மேலே ஏறுனாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய சுயதவிக்குள்ள வரும்பொழுது உதவிக்கு வரும்பொழுது அவங்களா கரங்கள் நீட்டி மேலே வந்து ஒத்துழைச்சவங்களும் இருக்கிறாங்க. இதில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது யாருன்னா, நம்ம எவ்வளோ தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் உள்ளே போய் சுயதவிக்குள்ள உள்ள ஹெல்ப் பண்ண போனால் கூட இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தவங்களும் இருக்கிறாங்க. அதை வந்து சொல்லும்போது ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் நம்ம வந்து இந்த ஊரை விட்டு உலகத்துட்டு போக போகிறோம், அது நான் ஏன் இங்கேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வரும்பொழுது அவங்களாம் எவ்வளோ ஒரு மைண்டில் ஒரு டெட்டர்மெண்ட்டோடு வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்குது. இதை விட மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஜென்ரலாகவே வீட்டில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்களை எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற விஷயம் நம்ம அந்த கேம்பில் கொண்டாந்து பார்க்கும்பொழுது ரொம்ப கடினமாக. ஸோ பலதரப்பட்ட மக்கள் 6 வயசுலேருந்து 60 வயசுல நீங்கள் பார்க்கும்பொழுது, இதில் நோயாளிகள், முதியவர், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது உண்மையிலே ஒரு கஷ்டம் தான் இருந்தது. பட் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா 40% வந்து அவங்களாவே இதை வந்து எக்யூப் ஆகி இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு தயாராக இருக்கிறாங்க. இந்த 60 பேருக்கு மட்டும்தான் எங்களோட உதவி தேவைப்படுது. அதுக்கு நம்ம சுயஉதவிகளோடு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். கண்டிப்பாக இது யாருக்காக இருந்தாலும் நாம் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இது உளவியல் நிபுணர் தான் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ சைக்காலஜி கவுன்சிலிங்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிரச்சனையை நான் எப்படி முடிந்த வரை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும், அது நீங்கள் சொல்லும்போது நான் கேட்டெல்லாம் கூட போதும். அதனால தான் சொல்கிறாங்க, மனுஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா, முகத்தில் ஒரு வாய் 2 காது தான். எவ்வளோ பேசுகிறோமோ அது 2 மடங்கு கேட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதான் ஒரு உளவியலோட நிலைமையே. மற்றவங்க சொல்லும் பொழுது அவங்க கஷ்டங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே அவங்களுடைய பாதி போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படிங்கிற விஷயம் தான். அதுக்கு நீங்கள் நானும் தயாராக்கிறோமா அப்படிங்கிற விஷயம். ஸோ இது எல்லாமே ஓவரால் 6-60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது போக தனிப்பட்ட முறையில் தெரப்பிஸ் இருக்குது. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அவங்க ராத்திரி தூங்கிடும் போது 1 மணி தலையில் தண்ணி படுது டாக்டர், முழிச்சு பார்க்குறேன், என் கட்டுலாம் நனைஞ்சிருக்குது, நான் என்ன பண்ணுறது? முழிச்சு பார்க்குறேன், லைட்டை போட்டால் கரண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது? இப்போ நான் எங்கே போகணும்? என் வீடு தான், அதே வீட்டில் நான் 23 ஆண்டுகளாக வாழ்ந்துருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த இடத்துல வந்து படி இருக்குது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட அந்த நேரத்தில் எனக்கு தோணலை. அப்போ நான் என்ன காப்பாற்றுறதா, என் வீட்டுக்குள்ள பொருட்களை என்ன எடுத்துகிட்டு போகணும், அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு கூடிய ஆட்களை என்ன எப்படி காப்பாற்றுது, இதெல்லாம் இருட்டில் நான் எப்படி போராட்டு. அந்த மொமெண்ட்டுக்குள்ளே நான் யோசிச்சுட்டு எனக்கு என்ன கிடச்சிது பார்த்தேன்னா, ஒரு 52 சென்டிமீட்டர் எல்சிடி டிவியை கையில் தூக்கிட்டேன். கை கட்டின வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் கையில் எடுத்துகிட்டு மேலேயே இருக்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஃபோர்ஸ் வேகமாக வந்து இருக்கிற காரு, 2 வீலரு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. காலையில் விடியமாக பார்க்குறேன், யாருமே இல்லை வீட்டில். நான் என்ன டாக்டர் பண்ணுறது அப்படி. ஸோ என்னுடைய வீடு தான், ஆனால் அந்த மொமெண்ட் எனக்கு வந்து தோணலை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஸோ இதெல்லாம் அந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை கூட அப்போ தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களை புரிந்து கொண்டு நம்ம வந்து நான் எனக்கு உதவியாகவோ நான் மற்றவர்கள் எப்படி உதவியாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் வந்துச்சுனாலே இதிலிருந்து நம்ம மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிச்சயமாக சார். ஒரு உளவியல் நிபுணராக இன்றைக்கி உளவியல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரணும்னா நாம் நம்மளை முதல்ல தயார்படுத்திக்க வேண்டிய அவசியம் என்ன, அப்படி இருந்தாலே நம்மளால் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த மழை வெள்ளம் பாதிப்புலேருந்து மக்கள் எந்த அளவுக்கு துயரப்பட்டிருக்காங்க, அதிலிருந்து மீண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் வந்தாலே பாதி நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம். அதற்கான வழிமுறைகள் அடுத்த நிலைக்கு போகிறது எப்படின்னு பல விஷயங்களை எங்கள் நேரிலோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிமையான தமிழில் அழகாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். 21 வயது இளைஞன் தன் காதலியோடு லண்டன் தெருக்களில் வேகமாக ஓடுகிறான். அவன் காரை விட்டு இறங்கி நாடக அரங்கத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் அந்த காரை எப்படி ஓட்டிக்கொண்டு வந்தான் என்பதை
அவனுடைய காதலி தன் வாழ்க்கை குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறாள். இப்படி வேகமாக கார் ஓட்டுகிறவர்களை நான் பார்த்ததில்லை. அது மட்டுமல்லாமல் அவனுடைய கவனம் முழுவதும் சாலையை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இருந்தது. ஆனால் ஒரு சிறு விபத்து கூட இல்லாமல், எந்த இடத்திலும் குறிவிளக்குகளை தாண்டி போகாமல் அவன் மிகச் சரியாக வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தான். எங்கோ கவனம் இருப்பது போல தெரிகிறது, ஆனால் அவனுக்கு எல்லா இடத்திலும் கவனம் இருந்திருக்கிறது என்று அவள் பின்னால் எழுதுகிறாள். அப்படி 2 பேரும் ஓட்டமும் நடையுமாக த ஓல்டு விக்டோரியன் ட்ராமா ஹால் என்று சொல்லப்படுகிற பழைய விக்டோரிய நாடக அரங்கத்திற்கு போகிறார்கள். அங்கே பறக்கும் டச்சுக்காரன், த ஃப்ளையிங் டச்மேன் என்று ஒரு நாடகம் நடக்கிறது. அதை பார்ப்பதற்காக போய்விட்டு பார்த்து முடித்து கேலியும் சிரிப்பும் கும்மாளவுமாக அந்த இளம் காதல் ஜோடி நடந்து வருகிற போது அவன் தடுக்கி கீழே விடுகிறான். தட்டிவிட்டு அருகிலே இருந்தவர்கள் அவனை எழுப்புகிறார்கள். அது சாதாரணமாக நடந்த ஒரு விபத்து அல்லது தடுக்கி விழுந்தது என்றுதான் 2 பேரும் கருதினார்கள். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அவன் தடுக்கி கீழே விழுந்தான். யாரும் தட்டி விடாமல் சமதரையில் நடக்கும்போதே தன்னை அறியாமல் அவன் அடிக்கடி விழ ஆரம்பித்தான். அதற்கு பிறகு அவனை அவனுடைய பெற்றோர்கள் மருத்துவரிடத்தில் அழைத்து போனார்கள். சோதனைகள் செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி மிக அதிர்ச்சியானது. அவன் அப்போது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறான். மருத்துவர்கள் சொன்னார்கள், த மோட்டார் நியூரான் டிசீஸ் என்கிற மூளை நரம்புகளை தாக்குகிற மிக கொடுமையான நோய் உங்கள் பிள்ளையை தாக்கி இருக்கிறது. அதற்கு இன்று வரையிலே எந்த மருத்துவமும் சிகிச்சையும் இல்லை. அதனால் நீங்கள் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அவன் உயிரோடு இருக்கக்கூடும், அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். அப்போது அவனுக்கு வயது 21. இன்னும் 2 ஆண்டுகள் 23 வயது வரை தான் அவன் உயிரோடு இருப்பான் என்று மருத்துவர்கள் சொல்லி, அதற்கு மேல் அவனை எங்களால் காப்பாற்ற முடியாது என்றார்கள். ஆனால் மருத்துவ உலகத்தினுடைய அதிசயமாக இன்றைக்கும் அந்த இளைஞன் நம்மோடு இந்த மண்ணில் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். லண்டனிலே இருக்கிற அவருக்கு இப்போது வயது 73 முடிந்து 74 நடக்கிறது. இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் உடல் நலத்தோடு இல்லை. உயிரோடு இருக்கிறார் என்றால் 10ஓடு 11ஆக இல்லை. அவர்தான் இன்றைக்கு இந்திய உலக அறிவியல் உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கிற, அமெரிக்காவானாலும் பிரிட்டனானாலும் ஜப்பானானாலும் இயற்பியல் ஃபிசிக்ஸ் துறையில் பார்த்து மிகவும் வியந்து கொண்டிருக்கிற பெரிய விஞ்ஞானியாக திகழ்கிற ஸ்டீஃபன் ஹாக்கின் அவர்தான். 23 வயதுக்கு மேல் இந்த உலகத்தில் வாழ மாட்டார் என்று கருதிய அவர் 74 வயது வரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரால் சக்கர நாற்காலியை விட்டு எழ முடியாது, பேச முடியாது, தன் கருத்துக்களை வெளியிட முடியாது. அனைத்தையும் தன்னோடு பொருத்தப்பட்டிருக்கிற அந்த கணிப்பொறியின் மூலமாகத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர் 2 துறைகளில் மிகப்பெரிய விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்து உலகுக்கு சொல்லியிருக்கிறார். ஒன்று அண்டவியல் என்று சொல்லப்படுகிற காஸ்மாலஜி, இன்னொன்று இயற்பியலிலேயே கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ் பற்றிய ஆய்வு. இந்த 2லும் இன்றைக்கு இயற்பியல் துறையில் உலக அளவில் மிகப்பெரிய செய்திகளை கொடுத்திருக்கிறவர் ஸ்டீஃபன் ஹாக்கின் தான். அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய நூல்கள் எல்லாம் உலக அளவில் பேசப்படுகிற பெரிய தொண்டுகளாக, பெரிய அறிவியல் பணிகளாக அமைந்திருக்கின்றன. காலத்தினுடைய சுருக்கமான வரலாறு, எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்று அவர் எழுதிய அந்த புத்தகம் இப்போதும் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிற ஒரு நூலாக இருக்கிறது. உலகத்தின் பல்வேறு மொழிகளில், தமிழ் உட்பட அனைத்து மொழிகளிலும் அந்த நூல் பெயர்க்கப்பட்டிருக்கிறது. சின்ன புத்தகம், அறிவியலின் ஆழ்ந்த உண்மைகளை சொல்லுகிற புத்தகம். ஆனால் அறிவியலில் ஓரளவுக்கு பரிச்சயம் உள்ள எவராலும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவருடைய அறிவை உலகுக்கு காட்டிய நூல். மிக அண்மையிலே அவர் இன்னொரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், த கிராண்ட் டிசைன் என்பது. ஆனால் இந்த புத்தகத்தை அப்படி எல்லோரும் படித்து புரிந்து கொண்டு விட முடியாது. அந்த இயற்பியல் துறையில் இருக்கிறவர்களுக்கே பல இடங்கள் படித்து புரிந்து கொள்ள சிரமமாக இருக்கிற ஒரு நூலாக அது இருக்கிறது. அந்த நூலும் இன்றைக்கு பேசப்படுகிற நூலாக, இன்று வரையில் விவரிக்கப்பட முடியாமல், விளக்கப்பட முடியாமல் இருக்கிற அந்த கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ் பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கின் தான் உலகிற்கு பல செய்திகளை கொடுத்தார். அவர் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் BA படித்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் MA PhD போன்ற பட்டங்களை பெற்றார்.
அதற்கு பிறகும் அவருடைய ஆய்வு தொடர்ந்து நடந்தது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயே கணிதத்துறையிலே உதவி பேராசிரியராக இருந்தார். இயற்பியல், கணிதம் என்கிற 2 துறைகளிலும் மிக வல்லுநராக இருந்தார். என்ன பெரிய பொருத்தப்பாடு என்றால் 1642ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். அதுதான் ஐசக் நியூட்டன் அவர்கள் இறந்து போன ஆண்டு. எனவே 1642 அவர், 1942 இவர் 300 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பல்கலைக்கழகத்தில் அதே துறையில் ஐசக் நியூட்டனை போல இன்னொரு பெரிய விஞ்ஞானி இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கிறார். அவருடைய ஆய்வுகள் இன்றைக்கு கடவுள் உண்டா இல்லையா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பல விடைகளை சொல்லியிருக்கின்றன. ஏறத்தாழ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்கிற ஒரு முடிவை நோக்கி, இன்னமும் சரியாய் சொன்னால் அவர் சொன்ன அந்த வரிகளைத்தான் இன்றைக்கு லண்டனில் இருக்கிற அரசர்கள் கூட ஏற்றுக்கொண்டு மோஸ்ட் ப்ராபபிளி தெர் இஸ் நோ காட், மிக பெரும்பான்மையாக கடவுள் இல்லை என்கிற முடிவுக்குத்தான் வரவேண்டியிருக்கிறது என்கிற நிலை இன்றைக்கு ஐரோப்பாவிலே பரவி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு தன்னுடைய மிகப்பெரிய ஆய்வின் மூலம் வித்திட்டவர் ஸ்டீஃபன் ஹாக்கின் தான். எப்படி அவரால் இத்தனை காலம் நீடித்து நிற்க முடிகிறது? அவரால் இயங்க முடியவில்லை, பேச முடியவில்லை, ஆனால் தொடர்ந்து சிந்திக்க முடிகிறது, செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது, அறிவியல் பார்வையில் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. எப்படி அவரால் முடிகிறது? 25 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தாலே அதிசயம் என்று மருத்துவர்கள் கருதிய போது 75வது வயதை அவர் நெருங்கி கொண்டிருக்கிறார் என்றால் எப்படி முடிகிறது? அவரே விடை சொல்கிறார். ஒரே ஒரு காரணம்தான், நான் என் உடல் நலம் இன்மை பற்றியோ என் நோய்களை பற்றியோ அன்றாடம் நினைத்து கொண்டிருப்பதில்லை. அடுத்த வேலை என்ன என்பதை பற்றித்தான் நான் தினமும் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். வேலை மனிதனை ஆக்கும், கவலை மனிதனை அழிக்கும் என்பதற்கு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை விட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வேறு யாரும் இருக்க முடியாது. அவர் பிறந்த நாள் ஜனவரி 8. நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை டாக்டர் நம்பி அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிரான துன்புறுத்தல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். ஆங்கிலத்திலே சைல்டு அபியூஸ் என்று சொல்வார்கள். குழந்தைகளை துன்புறுத்துதல், குழந்தைகளுக்கு எதிரான செயல்களிலே ஈடுபடுதல், குழந்தைகளை காயப்படுத்துதல், குழந்தைகளை வன்கொடுமைக்கு ஆளாக்குதல், இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளை பாலியல் பலாத்காரத்திலே ஈடுபடுத்துதல் ஆகிய இவை அனைத்துமே குழந்தைகளுக்கு எதிரான ஒரு துன்ப நிகழ்ச்சிகளாகவே கருதப்படுகின்றன. இந்த குழந்தைகளுக்கு எதிரான ஒரு துன்ப நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. நம் நாட்டிலும் கூட ஏதோ மற்ற நாடுகளிலே மட்டும், வளர்ந்துவிட்ட நாடுகளிலே மட்டும் இருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்க முடியாது. அப்படி நினைத்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று பொருள். இந்த நாட்டிலே தான் பேசிக்கொள்கிறார்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று. ஆனால் நிச்சயமாக அவர்கள் குழந்தையை தெய்வமாக மதிப்பதில்லை. பல நேரங்களிலே, எல்லா இடத்திலும் சொல்லவில்லை, பல இடங்களிலே இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. பலவிதமான சித்திரவதைகள் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற்று வருவது கண்கூடு. பல நேரங்களிலே, மிக பல நேரங்களிலே இவைகள் நம் கண்களுக்கு தெரியாமலே மறைமுகமாக நடந்து வருகின்ற ஒன்றாகும். வெகு சில நேரங்களிலே தான் அவைகள் வெளியே தலைப்பட தொடங்குகின்றன. பலவிதமான வன்முறைகள் குழந்தைகள் ஆளாக நேரிடுகிறது. அந்த வன்முறைகளை பார்த்தால் உடல் ரீதியான வன்முறைகள் அல்லது உணர்ச்சி கலந்த மனப்பூர்வமான அல்லது மனது சகஞ்சலப்படக்கூடிய, மனது காயப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று பிரித்து கொள்ளலாம். பல வீடுகளிலே குழந்தைகளை அடித்தல், துன்புறுத்துதல், காயப்படுத்துதல், இன்னும் சில நேரங்களிலே பார்த்தால் நாங்கள் பெற்றோர்கள் அடித்து குழந்தைகள் கைகால் உடைந்து, எலும்புகள் உடைந்து போகிற அளவுக்கு
காயங்கள் மிக பெரிதாக இருக்கிற அளவுக்கு என்றெல்லாம் காண முடிகிறது. இன்னும் சில நேரங்களிலே பார்த்தால் அந்த குழந்தைகளை வசைவுபாடுதல், தேவையில்லாத வார்த்தைகள், இழிவான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் மூலமாக திட்டுதல், அவையுமே அந்த குழந்தைகளுடைய மனதை பாதிக்கும். அது தவிர அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல், அவர்கள் உண்ண உணவு, இருக்க இடம், அந்த உடுக்க உடை என்பதைவற்றை கூட தர முடியாமல் அவர்களை ஒரு துன்புறுத்துகின்ற நிகழ்ச்சி தான் அது. அவர்களுக்கு சரியான ஒரு பராமரிப்பு கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்முறை நிகழ்ச்சிகள் என்பது காலங்காலமாக இருந்து வந்தாலும் தற்பொழுது மிக அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் வறுமையாக இருக்கலாம், வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது நகர்ப்புறமயமாதல் இருக்கலாம், அல்லது தற்காலத்திலே மிக பெரிய அளவிலே எங்களால் கருதப்படுகிற ஒரு விஷயம், பெற்றோர்களிடம் குறிப்பாக தந்தையர்களிடம் இருக்கிற குடிப்பழக்கம், குடிநோய். இதனால் அந்த குழந்தைகள் ஏற்படுகிற உடல் மன நல பாதிப்புகள் மிக மிக அதிகம். குடிக்கிற பெற்றோர், குடிக்கிற தந்தை, குடிக்கிற தகப்பன் தன் குழந்தை என்றும் பாராமல் அந்த குடிவெறியிலே அடித்து நொறுக்குகின்ற காரியங்களை பார்க்கலாம். அவன் ஏதோ அடிப்பது மனைவியை மட்டுமல்ல, குழந்தைகளையும் சேர்த்தே அடிக்கிற கொடுமையை நிகழ்வது. ஆக இந்த குடிநோய் என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அது தவிர அந்த குழந்தைகளுடைய மனதை புண்படுத்தும்படியான காரியங்களும் நிறைய நடக்கின்றன. இந்த குழந்தைகளுடைய ஒரு கலாச்சாரத்தையே மாசுபடுத்துகிற அளவுக்கு கூட காரியங்கள் நடந்து வருகின்றன. நேற்று இன்றோ பார்க்கலாம் பத்திரிகைகளிலே, சிறிய குழந்தைக்கு, 4 வயது குழந்தைக்கு மதுவை ஊற்றி கொடுத்து அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த வன்முறை கொடுமையாளர்களை, குணநல கேடர்களை பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளை துன்புறுத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிற ஒரு குணாதிசயம் கொண்டவர்களை கூட நம்முடைய இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் எங்கு கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி தண்டிப்பது, யார் இவர்களை கண்காணிப்பது என்பதெல்லாம் மிக பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த குழந்தைகளினுடைய துன்புறுத்தல் காரணமாக அவர்களுடைய உடல் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, மன ரீதியாக அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளிலே மிக கொடுமையானது அல்லது அதிக அளவு காணப்படுவது குழந்தைகளுக்கு எதிராக நினைக்கிற பாலியல் பலாத்காரங்கள், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் என்று சொல்கிறோம். இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் என்று சொல்லப்படுவது ஏதோ குழந்தைகளுக்கான பாலியல் பலாத்காரம் என்பது நம் நாட்டிலே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, சமீபத்திலே சென்னையிலே எடுத்த ஒரு ஆய்வின்படி, ஒரு சமூக நல ஆய்வின்படி, பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஏறக்குறைய 140க்கு மேல் ஏதோ ஒரு காரியத்தில் அந்த பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் ரகசியமாக எடுத்த கண்காணிப்பிலே தெரிய வருகிறது. பல நேரங்களில் இந்த குழந்தைகள் வெளியே சொல்ல தயங்குகிறார்கள். அதற்கு காரணம் அதனால் ஏற்படுகிற அவமானம், தனக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கு ஏற்படுகிற இழிவு, குடும்பத்திலே சொன்னால் எங்கே பெற்றோர்கள் கண்டித்து விடுவார்களோ, அடிப்பார்களோ என்கிற பயம், அந்த கொடுமையை செய்த பாதகர்கள் அவர்களை மிரட்டுகின்ற துணி, அல்லது அப்படி செய்தால் நாம் நம்முடைய சக தோழர்களிடமிருந்து, தோழிகளிடமிருந்து ஒதுக்கப்பட்டு விடுமோ என்கிற நிலை, இப்படிப்பட்ட பலவித காரணங்களினால் அவர்கள் தங்களுடைய வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே பொய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், பாலியல் பலாத்காரங்கள் மிக அதிகமாக நடைபெறுகிறது. பெரும்பாலும் இதிலே குற்றவாளிகள் என்பது தெரிந்த ஒரு நபராகவே இருக்கிறார்கள். வயது முதிர்ந்த அல்லது ஒரு தாத்தாவோ மாமாவோ இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், அல்லது தெரியாத ஒரு நபராகவும் இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட நபர்கள் மூலம் இவர்கள் அனுபவிக்கிற அந்த சித்திரவதை அவர்கள் உடலளவிலே மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, மன அளவிலே மிக அதிக அளவு அவர்கள் பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அதனால் உடனடி தாக்கம் இல்லாவிட்டாலும் கூட பின்னாளிலே அவர்களுக்கு மன வருத்தம், மனநல பாதிப்பு, தங்களை தாங்களே இழந்து விடுகிற நிலை, அதனால் ஏற்படுகிற குடிப்பழக்கம், அதனால் ஏற்படுகிற கெட்ட சகவாசங்கள், அதனால் ஏற்படுகிற ஒரு கெட்ட தன்மை ஆகியவையெல்லாம் இது காணப்படுகிறது. இதற்கு உண்டான சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கிறது.
ஆனால் அவை அமுல்படுத்தப்படுகிறதா என்பதுதான் கேள்விக்குறி. ஆக இந்த சமூக நலக்கேடு என்பது, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை என்பது, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் பலாத்காரம் என்பது ஒரு சமூக நல பிரச்சனையோடு கூடிய மக்கள் நல பிரச்சனையாக மட்டுமல்லாமல் மன ரீதியான ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பிரச்சனை என்பதை நாம் உணர்ந்து அதை அணுக வேண்டும்.